IBS எனப்படுவது பெருங்குடலை பாதிக்கும் ஒரு நாள்பட்ட நோய் அறிகுறியாகும். செரிமான செயல்பாட்டை பாதிப்பதோடு உண்டவுடன் மலம் கழிக்க தூண்டும் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள் பற்றி இங்கு நாம் காணலாம். நார்ச்சத்து, பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழங்கள் குடல் இயக்கத்தை சீராக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பண்பு கொண்டது. அந்த வகையில் இது IBS உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒரு பழமாகவும் காணப்படுகிறது. ப்ளூபெர்ரி, பாய்சன்பெர்ரி, ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி போன்ற பெர்ரி பழங்கள் குடல் நலம் காக்கும் பழங்கள் ஆகும். இந்த பழங்களின் நுகர்வு ஆனது IBS அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. நார்ச்சத்தின் சிறந்த ஆதாரமாக இருக்கும் முலாம் பழத்தின் நுகர்வு ஆனது சீரான குடல் இயக்கத்தை உறுதி செய்கிறது. அந்த வகையில் IBS பிரச்சனையின் அறிகுறிகளையும் இது தடுக்கிறது. சிட்ரஸ் பழங்களின் குடும்பத்தை சேர்ந்த பம்பளிமாஸ் பழம் ஆனது குடல் ஆரோக்கியம் காக்கும் நொதிகளின் சுரப்பை அதிகரிக்கிறது. அந்த வகையில் இது IBS பிரச்சனை உள்ளவர்களின் நலன் காக்க உதவுகிறது. வைட்டமின் சி, போலிக் அமிலம் நிறைந்த கிவி பழத்தின் நுகர்வு ஆனது குடல் ஆரோக்கியம் காக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அந்த வகையில் இது IBS அறிகுறிகளை குறைக்கிறது. IBS அறிகுறிகளை அதிகரிக்கும் புளிக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள், பிரக்டோஸ், பாலியோல்கள் குறைவாக காணப்படும் ஒரு பழமாக குங்குவாட் உள்ளது. அந்த வகையில் IBS பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. குடித்தோடை எனப்படும் பேஷன் பழம் ஆனது குறைந்தளவு பிரக்டோஸ் மற்றும் பாலியோல்கள் கொண்ட பழம் ஆகும். அந்த வகையில் இது IBS பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக பார்க்கப்படுகிறது. ஆப்பிள், பேரிச்சை, பெர்ரி பழங்களில் பிரக்டோஸ் மற்றும் பாலியோல்கள் உள்ளடக்கம் அதிகம் காணப்படும் நிலையில் IBS பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய பழங்களாக இவை பார்க்கப்படுகின்றன.